ஃபஸ்ட்டு வந்து மன்னிப்பு கேட்டாரு. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடாது, நடந்துருச்சு. அதுலேருந்து நான் ஃபஸ்ட்டு இங்க வந்து கூப்பிட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்றேன்னு என்ன மன்னிச்சிருங்க ஃபஸ்ட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நாங்க அதுக்கு ஒண்ணும் பதில் சொல்லல. ஏன்னா எனக்கு வேற வழி தெரியல. அதனால நீங்க கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்டின்னாரு. ஆறுதல் சொல்றேன் அப்டின்னாரு. அப்புறம் உட்கார சொன்னாரு. நாங்க உட்கார்ந்த உடனே அவர் வந்து கீழ உட்காந்துட்டு எங்க கைய பிடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போனோனே அழுதுட்டு தான் உள்ள போனோம் எல்லாருமே. அழுதுட்டு போனோனே எங்கள அப்டி இது பண்ணி ஆறுதல் சொன்னாரு. எல்லாம் பண்ணாரு. உங்களுக்கு ஒரு மகனா, தம்பியா, அண்ணனா உங்க கூட எப்பவுமே நான் இருப்பேன். நீங்க எந்த இது வேணாலும் எப்ப வேணாலும் என்ன கூப்பிடலாம், எல்லாம் பண்ணலான்னு சொன்னாரு. அப்புறம் தம்பி ஃபோட்டோ அதுக்கப்புறம் தான் காமிச்சோம். காமிச்சதுக்கப்புறம் அவர் எங்க காலுக்கிட்டயே தான் கீழ உட்காந்துட்டாரு. எல்லாத்துக்கும் பேசினாரு. உங்களுக்கு என்ன வேணும் அப்டின்லாம் கேட்டாரு. நாங்க எதுவும் கேட்கல அவர்கிட்ட. என் கூட வந்தவங்க பொண்ணுக்கு ஒரு வேல அந்த பையனும் இல்ல, அவரும் இல்ல. ஆனா பொண்ணுக்கு ஒரு வேல போட்டு குடுங்க. ஏன்னா அந்த பொண்ணு தான் அவங்க அம்மாவ பார்த்துக்கணும் அப்டின்னாங்க. ரெஸ்யூம் குடுக்க சொல்லிட்டு போனாரு. அப்புறம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்கிறத அதையும் கேட்டாரு. கேட்டுட்டு அவரு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அவர எங்களுக்கு அடையாளமே தெரியல ஃபர்ஸ்ட்டு. நாங்க போனப்போ எனக்கு யாரோ மாரி தான் இருந்தாரு. அவரு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறாரு. ம். எப்படி சொல்றது? நாங்க எந்த அளவுக்கு உடைஞ்சிருக்கோமோ, அந்த அளவுக்கு அவரும் உடைஞ்ச மாரி தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா பார்த்ததுக்கும் அதுக்கும் வித்தியாசம் நெறையா இருந்தாரு. அவரு அவரும் அழுதாரு, நாங்களும் அழுதோம். யாருக்கு யார் சமாதானம் சொல்றதுன்னு தெரியல. ஆனா அவர் எங்கள கைய விடவே இல்ல. கடைசி வரைக்கும் கைய புடிச்சுட்டு கீழயே தான் உட்காந்துருந்தாரு. எங்கள எந்திரிக்கவே விடல. காலுக்கிட்டயே தான் உட்காந்துருந்தாரு. உட்காந்து